ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஸ்மேரி செடி எப்படி நடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ்மேரி செடி வந்து ஒரு ஹெர்பல். இது நம்ம வந்து முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய இப்போ வந்து ரோஸ்மேரி ஆயிலெல்லாம் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரோஸ்மேரி செடி தான் இன்றைக்கி நட போகிறோம். இது நான் வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து மண்கலவை எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கோகோபீட் ஆட் பண்ணக்கூடாது. சாதா செம்மண் மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணணும். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும்போது அது செம்மண் கலவையோடு தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உரமும் ஆட் பண்ணி நம்ம வந்து நட போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து செடி நட்டு வச்சுருந்த மண் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா காய போட்டு எடுத்திருக்கேன். மண் வந்து எந்த செடிக்குமே மண் நமக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அந்த மண்ணுக்கு கூட நம்ம கொஞ்சம் நம்ம மாட்டு சாண உரம் இருக்குல்ல, அதுவும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு மண் கலவை தான் எடுத்திருக்கிறேன். அப்புறமா இந்த பெரிய பாட்டில் தான் நட போகிறேன். ஏன்னா திருப்பி ஒருக்கா நம்ம ரீபாட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி பெரிய பாட்டில் நட்டோன்னா அடுத்து ரீபாட்டிங் பண்ண வேண்டாம். ஆனால் என்ன பண்ணணும், அந்த செடி கொஞ்சம் வளர வளர அந்த மண் இறுகி போகாமல் லைட்டாக அந்த சைடு வாக்கில் நம்ம வந்து கிளறி விட்டு திருப்பியும் உரம் ஆட் பண்ணணும். எப்போவுமே செடி நடும்போது அதை வந்து வேறு மட்டும் எடுத்து நடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணோடு அப்படியே நடணும். அப்போ தான் நம்ம செடி வந்து சீக்கிரமாக சூப்பராக வளர்ந்து வரும். இல்லைனா சில செடிகளெல்லாம் பட்டு போகும். நம்ம கிளைமேட் வந்து ஒத்து வருமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்படியே அந்த மண்ணோட அது இருக்கக்கூடிய மண்ணோட நட்டு வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது க்ரோத் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.